ஹைர் அனைத்துமே அல்லாஹ்விடத்தான் இருக்கு. வேற யாருக்கிட்ட கபர்கிட்ட போய் ஹைர கேட்கிறதா? அவுலியா கிட்ட போய் ஹைர கேட்கிறதா? சிலக்கிட்ட போய் ஹைர கேட்கிறதா? முதலாவது ஹைர் என்ன தெரியுமா? ரிஸ்க். அல்லாஹ்க்கு தெரியும் என்ற படைப்பினங்கள் பிரச்சனைப்படுவாங்க, இதுல ரிஸ்க்ல தலையை குழப்புவாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல துஆ சொல்லி தந்திருக்கான். என்ன? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, வர்ஸுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன். யா அல்லாஹ், ரிஸ்கதா, நீதான் ரிஸ்க் தரக்கூடியவர்களில் மிக சிறந்தவன் நீதான். அப்ப ரிஸ்க் யார்ட்ட இருக்குது? பொஸ்ட கையில ரிஸ்க். நாங்க ரிஸ்க தார ராசிக்க பத்தி பேசணும் மக்களிடத்தில். முதலாவது சகோதரர்களே, கைருர் ராஸிக். நீங்க குர்ஆன் ஓதக்குள்ள பாருங்க, கைர் 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 என்று வரும். வல்லாஹு கைருர் ராஸிகீன். ரிஸ்க் கொடுப்பவர்களில் அல்லாஹ் மிக சிறந்தவன். ரிஸ்க் கொடுப்பவர்களில் அல்லாஹ் மிக சிறந்தவன். அல்லாஹ்ட்ட கேட்கணும், வர்ஸுக்னா வ அன்த கைருர். தொழில் இல்ல தொழில் இல்லன்னு மக்கள்கிட்ட சொல்ல போய் ஒன்று நடக்காது. மக்கள்கிட்ட சொல்லி ஒன்று நடக்காது. அல்லாஹ்ட நாடுங்க. முதலாவது ரிஸ்க். இரண்டாவது சகோதரர்களே, அல்லாஹ்க்கு தெரியும் இரண்டாவது அம்சம் என்ன? நுஸ்ரா, உதவி. உங்களுக்கு வாழ்க்கையில அல்லாஹ்ட உதவி தேவையா? அல்லாஹ் சொல்றான், வஹுவ கைருன் நாசிரீன். அல்லாஹ் யார் தெரியுமா? பலில்லாஹு மௌலாக்கும் வஹுவ கைருன் நாசிரீன். உதவி செய்பவர்களில் மிக சிறந்தவன் அல்லாஹ். மூன்றாவது சகோதரர்களே, எங்களுக்கு தேவையான ஒன்றுதான் வாழ்க்கையில் ஃபஸ்ல், தீர்ப்பு. தீர்ப்பு ஒன்று எங்களுக்கு. ஏனென்றா நாங்க அநியாயம் செய்யப்பட்டவங்க உலகத்தில் நாங்க யார்? மதுலூமீன். இப்ப அல்லாஹ் சொல்றான், வஹுவ கைருல் ஃபாஸிலீன். தீர்ப்பு வழங்குபவர்களில் ஆக சிறந்தவன் யாரு? அல்லாஹ். மூன்றாவது, முதலாவது ரிஸ்க் தேவை எங்களுக்கு, இரண்டாவது நுஸ்ரத் தேவை, மூன்றாவது எங்களுக்கு ஃபஸ்ல் தேவை, தீர்ப்பு தேவை, நான்காவது ஹுக்கும் தேவை எங்களுக்கு. ஹுக்கும் என்றா அல்லாஹ் தீர்ப்பு அளிப்பான். அல்லாஹ் சொல்றான், வஹுவ கைருல் ஹாகிமீன். ஹுக்கும் கொடுக்கிறது தெரியுமா? ஹுக்கும் சொல்லுவாங்க, ஹுக்கும் கிடைச்சிருக்கு அல்லாஹ். எங்களுக்கு ஒருத்தர் ஏதாவது பேசிட்டார், நாங்க மாறி பேசக்கூடாது, அது வீரம் அல்ல. உங்களுக்கு எதிராக ஒருத்தர் எழுதிட்டார், நீங்க எழுத தேவையில்லை. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? கைருல் ஹாகிமீன் கையில கொடுத்துட்டா சரி. உங்களுக்கு ஏசினா அதுதான் நாங்க சிரிச்சிட்டு போகணும்னு சொல்றது. உங்களுக்கு ஏசினா என்ன செஞ்சுட்டு போகணும்? சிரிச்சிட்டு போய்த்துறோம். சிரிச்சிட்டு போனீங்கன்னா கைருல் ஹாகிமீன் பார்த்துக்குவான். அதெல்லாம் உங்களை கிண்டல் பண்றாங்க, ஜோக் பண்றாங்க, உங்களை அநியாயம் செய்யறாங்க, ஒன்றுக்கும் பயப்படாது. கைருல் ஃபாஸிலீன், கைருல் ஹாகிமீன் பார்ப்பான். இல்லை, அவன்கிட்ட கொடுத்துட்டா சரி. அவங்க மன்னிப்பு கேட்கலாம், மன்னிப்பு கேட்காம இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, உங்களோட மனசை பொறுத்தது. மன்னிக்கிறது மன்னிக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல நாலாவது சொல்றான், கைருல் ஹாகிமீன் அந்த அல்லாஹ் தான், கைருல் ஃபாஸிலீன் அந்த அல்லாஹ் தான். ஐந்தாவது, சூழ்ச்சி செய்யணுமா யாருக்காவது? நீங்க உங்களுக்கு சூழ்ச்சி செய்கிறார், நம்ப வச்சு குழி வெட்டுறது. அல்லாஹ் சொல்றான், வமகரு வமகரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாகிரீன். அவங்க சூழ்ச்சி செய்றாங்களா? சூழ்ச்சி செய்பவர்களில் ஆக சிறந்தவன் அல்லாஹ். நாங்க சூழ்ச்சியத்தை நாங்க திட்டம் போடப்படாது. ஒரு நாள் எங்களுக்கு அநியாயம் பண்ணினவங்களுக்கு எதிராக நாங்க திட்டம் போட தேவையில்லை, அவன் சூழ்ச்சி செய்வான். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்தது. கைருல் மாகிரீன், சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களில் அல்லாஹ் மிக சிறந்தவன். அடுத்தது கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்பதான் அல்லாஹ் நபிமார்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆ அல்லாஹ் சொல்றான். என்ன துஆ? எங்களுக்கு வெற்றி தேவை. முதலாவது எங்களுக்கு வாழ்க்கையில வெல்லணும். எங்கள் எல்லாருக்கும் யோசனை அதுதான். இதுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த துஆ என்ன தெரியுமா? ரப்பனா ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக் வ அன்த கைருல் ஃபாத்திஹீன். யா அல்லாஹ், எங்களுக்கும் சமூகத்துக்கும் இடையில வெற்றியை தா, நீதான் வெற்றியை கொடுப்பவர்களில் மிக சிறந்த. கைருல் ஃபாத்திஹீன். எல்லா துஆவுலையும் பாருங்க கைர் தான். இரண்டாவது துஆ கைருல் ஃபாத்திஹீன். அடுத்த சகோதரர்களே, எங்களுக்கு தேவையான ஒன்றுதான் மன்னிப்பு. ஆக சிறந்த மன்னிப்பாளன் யார்? அல்லாஹ் தான், வேற யாரும் இல்லை. இதையும் அல்லாஹ் துஆவில் சொல்லித்தாரான். மூணாவது துஆ, அன்த வலியுனா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த கைருல் காஃபிரீன். யா அல்லாஹ், நீ மன்னிப்பாளர்களில் மிக சிறந்த மன்னிப்பாளன் யா அல்லாஹ். அடுத்தது சகோதரர்களே, எங்களுக்கு வாழ்க்கையிலே தேவையானது பாதுகாப்பு. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? சூரியன் செஞ்சிருவான், அது செஞ்சிருவான், இது செஞ்சிருவார். இதுக்கு அல்லாஹ் சொல்லி தந்த துஆ என்ன தெரியுமா? சூரா யூசுஃப்ல
வல்லாஹு கைருன் ஹாஃபிதா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். பாதுகாவலர்களில் அல்லாஹ் மிக சிறந்த பாதுகாவலர். இது ஓதுங்க, இதை ஓதுங்க. அநியாயத்தை பயந்துட்டீங்க, சூழ்ச்சியை பயந்துட்டீங்க, சூரா யூசுப்ல உள்ள துவா. ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இது 4வது துவா. 5வது சகோதரர்களே, எங்களுக்கு தேவையான அடுத்ததுதான் வாரிஸ். வாரிஸ் என்றா பிள்ளைகள். பிள்ளைகள்ல நல்ல பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். கெட்ட பிள்ளை கிடைச்சிட்டா வாழ்க்கையில் அது மாதிரி முசீபத் இல்லை. என்ன பிள்ளை கிடைக்கணும்? நல்ல பிள்ளை கிடைக்கும். அதுக்கு சொல்ற கைருல் வாரிசி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் படிச்சு கொடுத்த துவா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ், என்ன தனியே விட்டுறாத, என்னை பிள்ளை இல்லாம விட்டுறாத, நீதான் வாரிஸ் கொடுப்பதில் மிக சிறந்தவன். அல்லாஹ் துவாவை கபூல் செஞ்சு யார் கொடுத்தார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் கொடுத்தார், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இது வாரிஸ் சகோதரர்களே. 9வது. 10வது, எந்த இடத்துல விருந்தாளியா இறங்குறோமோ அந்த இடத்துல எங்களை கண்ணியப்படுத்தும். எங்க போறோமோ அங்க என்ன செய்யணும்? எங்களை அதுக்கும் அல்லாஹ் துவா சொல்லி கொடுத்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல இருந்து இறங்குறாங்க ஈராக்ல. என்ன துவா சொல்லி கொடுத்தா அல்லாஹ்? வகுர் ரப்பி அன்சில்னி முன்ஸலம் முபாரகா வ அன்த கைருல் முன்ஸிலீன். ரப்பே, பரக்கத்தான முறையில் எங்களை இறக்கியா அல்லாஹ், விருந்து கொடுப்பதில் நீ மிக சிறந்த கைருல் முன்ஸிலீன். நல்லா யோசிங்க இந்த ஆயத்தில். அவர் குர்ஆன் தந்திரிக்கு அல்லாஹ் அதுக்கு தான். குர்ஆன் தந்திரிக்கு கபர்ல போய் அனுபவிக்கிறதுக்கு இல்லை. குர்ஆன் தந்திரிக்கு சொர்க்கத்துக்கு மட்டுமல்ல, குர்ஆன் தந்த அல்லாஹ் துனியாவையும் அனுபவிக்கிறார். கைருல் முன்ஸிலீன் சகோதரர்களே. அடுத்தது 11வது, எங்களுக்கு தேவையானது ரஹ்மத். இந்த ரஹ்மத் அல்லாஹ் இடத்துல கேட்டோமாக இருந்தா இதுக்கு அல்லாஹ் 2 துவா சொல்லி தந்திருக்கான் குர்ஆன்ல. ரஹ்மத் அல்லாஹ் 2 துவா. ஒன்று, ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த கைருர் ராஹிமீன். யா அல்லாஹ், எங்கள் மீது ரஹ்மத் செய், நீ ரஹ்மத் செய்பவர்களில் மிக சிறந்தவன் யா அல்லாஹ். இது ஒரு துவா. 2வது துவா, வகுர் ரப்பி கஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். யா அல்லாஹ், என்னோட பாவத்தை மன்னிச்சு இரக்கப்படு, நீ இரக்கப்படுபவர்களில் மிக சிறந்தவன். 12வது சகோதரர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சொந்த ஊர் மிஸ்ர விட்டுட்டு மதியனுக்கு போறாங்க. ஜோர்தானுக்கு போனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒத்தரும் இல்லை. ஒரு மரத்தடியில் நின்று என்ன செய்யறது? கூட்டாளியும் இல்லை, யாரும் இல்லை, சாப்பாடும் இல்லை, கரீபாயிட்டாங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா கேட்டாங்க. அந்த துவா அல்லாஹ் கபூல் செய்து மாலை ஆகிறதுக்கு இடையில சாப்பாடு, மனைவி முழுதையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த துவாவை சொல்லி தந்திருக்கிறார். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். கைர தான் கேட்டாங்க. துவாவை கேட்டுட்டு உட்காரல 2 பெண்கள் வராங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள்மார். தண்ணி கொடுத்தாங்க ஆட்டுக்கு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு 2 பெண்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிங்க என்று முடிச்சு கொடுத்தார். அதோட சரி ஜொப்பும் கிடைச்சிட்டு கல்யாணம் ஆயிட்டு ரிஸ்க்கும் ஆயிட்டு. எவ்வளவு பெரிய துவா! இந்த 12 விடயத்துக்கும் பேர் கைர். இந்த 12 விடயத்தையும் அல்லாஹ் தன் பக்கம் இணைத்திருக்க. நான் தான் கைருர் ராஸிகீன். உங்களுக்கு ரிஸ்க் தரவோட பொஸ் இல்லை. போஸ்ட்மேன் கடிதம் கொண்டு வந்ததுக்கு கடிதம் தந்தது போஸ்ட்மேனா? அவர் இடை தரகர்வார். கடிதம் போட்டார், கணவர் அனுப்பியிருக்கிறார். கடிதம் அனுப்பியிருக்கிறார் கணவர். போஸ்ட்மேன் கடிதத்தை கொண்டு வந்த அந்த பொஸ் அல்ல எங்கட கைர். நண்பர்கள் அல்ல எங்கட கைர். மனைவி அல்ல எங்கட கைர். பிள்ளைகள் அல்ல எங்கட கைர். இந்த 12லையும் பாருங்க சகோதரர்களே. கைர், கைருர் ராஸிகீன் அல்லாஹ், கைருல் மாக்கிரீன் அல்லாஹ், கைருல் ஹாக்கிமீன் அல்லாஹ், கைருல் வாரிசீன் அல்லாஹ், கைருர் ராஹிமீன் அல்லாஹ். எல்லா இடத்திலையும் குர்ஆன்ல இந்த 12 இடத்திலையும் கைர். இந்த 12 ஆயத்துகள்ல முக்கியமாக சகோதரர்களே 9 துவா. 9 துவாவும் கைர் தான். நீங்க வாழ்க்கையில கேட்டிருப்பீங்களா? நீங்க அல்லாஹ்வை நாம குறை சொல்லிவே இல்லை, எனக்கு அல்லாஹ் ஒன்றும் தாரான் இல்லையே. கேட்டா தான் அல்லாஹ் தருவான். கேட்கலையே சகோதரர்களே, கேட்கலையே. நாங்க கேட்ட யாருக்கிட்ட போய் கெஞ்சின? பொஸ்ஸு கிட்ட. நாங்க போய் கை நீட்டின யாருக்கிட்ட? மஹ்லூக் இடத்துல. எங்கட தவறு குறை எல்லாத்தையும் சொன்ன டாக்டர்கிட்ட போய், அல்லாஹ் கிட்ட சொல்லலையே. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, கைர கேளுங்க அல்லாஹ் இடத்துல. பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. இதை
மனைவிக்கு படிச்சு கொடுங்க. இது செல்வத்தை கொடுக்கிறத விட, காசை கொடுக்கிறத விட இந்த கல்வியை கொடுத்துட்டோம் என்றா எங்கட பிள்ளைகளும் குடும்பமும் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோக்காது. பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோம் இந்த துவா, 9 துவாக்களே. இந்த 9ல 8 துவா நபிமார்கள் கேட்டது, ஒரே ஒரு துவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது. இதை ஓதுறது 10 நிமிடம் பிடிக்காது. இப்ப ஜும்மால நான் ஓதுறேன் 10 நிமிஷத்துல ஓதிட்டு 9 துவா. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்களுக்கு ஹைர் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான் சூரத்துல் துஹா என்ன, வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரது கைருல் லக மினல் ஊலா. இன்னொரு ஹைர் எங்களுக்கு பார்த்துட்டு இருக்கு, இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நபி அவங்க உலகத்திலே சொல்லிட்டார், ஆதி காலை மீது சத்தியமாக, முற்பகல் மீது சத்தியமாக, வத்துஹா வல்லைலி இதா சஜா மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா ரப் உங்களை கோவிக்கவும் இல்லை கைவிடவும் மாட்டான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் வலல் ஆகிரது ஆகிரம் அப்படின்னா துனியாவுல மௌத்தாயிருவோமே, அதுக்கப்புறம் எழுப்பாட்டப்படுவோமே, ஆகிரம் கைருல் லக மினல் ஊலா உலகத்தை விட உங்களுக்கு சிறந்தது இன்ஷா அல்லாஹ். துனியாவிலையும் அல்லாஹ் ஹைர்களை தருவான் சகோதரர்களே, வேற திசையை திருப்பிடாது. நீங்க நினைக்காதீங்க இதுக்கு பின்னால போனா ஹைர் கிடைக்கும், கிடைக்காது. டேங்க்ல உள்ளதானே சகோதரர் டெப்புக்கு வரணும். டேங்க்ல தண்ணி இல்ல, 10 டெப்ப போட்டு என்ன செய்ய நீங்க? இல்ல டெப்ப கூட்டினா சொல்ற தொழில கூட்டினா 2 கடை 3 தொழில் 4 தொழில் உங்களுக்கு ஹைர் கிடைக்காது. மேல இல்லையே ஐட்டம், மேல ஐட்டம் இல்லையே சகோதரர்களே. மேல டேங்க்ல தண்ணி இருந்தா தானே கீழே டெப்ல வரும். யார் எங்களுக்கு ஹை கூட்டாளியா ஹைரத்தாருது, பொஸ்ஸா ஹைரத்தாருது, மனைவியா ஹைரத்தாருது இல்ல. இந்த புலோ ஆயத்தில் ஓதி காட்டினவங்களுக்கு அதுக்கு தான் ஹைருல் நாசிரீன், ஹைருல் மாக்கிரீன், ஹைருல் ஃபாத்திஹீன், ஹைருல் ஹாஃபிதீன், ஹைருல் ஹாஃபிதா, ஹைருல் ராஸிகீன், ஹைருல் ராஹிமீன். اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ودقه وجله ما علمنا منه وما لم نعلم. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அனைத்து ஹைர்களையும் அல்லாஹ்விடம் கேட்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யா ஆகிராவுடைய ஹைர்களை எங்களுக்கு நசீபாக்குவானாக. அனைத்து வகையான ஹைர்களின் பங்குதாரிகளாக யா ஹைரன் நாசிரீன், யா ஹைரல் வாரிதீன், யா ஹைரர் ராஹிமீன் எங்களுக்கு நசீபாக்குவாயாக.